நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ப்ளவுஸில் கழுத்தோட அகலம் ஷோல்டரோட ஃபினிஷிங் ரெண்டுமே எப்படி அளவெடுத்து மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கழுத்தோட அகலம் மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணணும். இந்த அக்கல் பகுதியில் வர தையல்லேருந்து இந்த சைடு உள்ள தையல் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 19 இன்ச் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 19 இன்ச், அப்போ பேக்கில் 19 இன்ச், மொத்தம் 38 இன்ச் இருக்குது. இப்போ இந்த 38 இன்ச்சை கழுத்தோட அகலம் பார்க்குறதுக்கு 12ஆல் வகுக்கணும். இந்த 38 இன்ச்சை 12ஆல் வகுத்திங்கன்னா 3 இன்ச் வரும். இந்த 3 இன்ச்சு கூட ப்ளஸ் தையலுக்கான அளவு சேர்க்கணும். தையலுக்காக நான் வந்து 1/2 இன்ச் சேர்த்துருக்கேன். அப்போ 3.5 இன்ச். இதுதான் கழுத்தோட அகலம். கழுத்தோட அகலம் 3.5 இன்ச். இப்போ ஷோல்டர் ஃபினிஷிங் பார்க்க போகிறோம். ஷோல்டர் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ப்ளவுஸில் இந்த தையல் பகுதியை மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் இருக்குது. ஷோல்டர் ஃபினிஷிங் வந்து 2 இன்ச் இருக்குது. ப்ளஸ் தையலுக்காக 1/2 இன்ச். ஷோல்டர் ஃபினிஷிங் 2.5 இன்ச். ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். கழுத்தோட அகலம் 3.5 இன்ச்சை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக 1/2 இன்ச் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 1/2 இன்ச்சை உள் பக்கம் மார்க் பண்ணணும். நம்ம இந்த இடத்துல உள் பக்கத்தில் மார்க் பண்ணணும். இந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தோட அகலம்க்கு மட்டும் நம்ம உள் பக்கமாக மார்க் பண்ணால் தான் வெட்டி தைக்கும்போது நமக்கு கிளாத் வந்து கரெக்டாக வரும். இப்போ நெக்கு வந்து நம்ம இந்த இடத்துல தான் வரையணும். இந்த இடத்துல வரைஞ்சி தான் நம்ம கட் பண்ணி தையல் போடணும். கழுத்தோட அகலம் மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஷோல்டர் ஃபினிஷிங் 2.5 இன்ச்சை இந்த இடத்துல மார்க் பண்ணுங்கள். அந்த 3.5 இன்ச் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து தள்ளி இந்த 2.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தோட அகலம் ஷோல்டர் ஃபினிஷிங் ரெண்டுமே நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.